சார், விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, விஜய் சிஎம் ஆக முடியுமா வரக்கூடிய தேர்தலில் அப்படின்ற போது அவர் சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. தாவேக்கால கட்டமைப்பே இல்லை, அதோட எம்ஜிஆரோட அவர் ஒப்பிடுறதே தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சிஎம் ஆகணும்னு ஆரம்பிச்சாரா, இல்லைன்னா இந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சியோட கூட்டணியாகவே இருக்கணும்னு ஆரம்பிச்சார்? அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல அவங்கள அவர் ப்ரூவ் பண்ணட்டும். எலெக்ஷன் இருக்குது, நீங்கள் யார் முடிவு பண்ணுறது அவர் வருவார் வரமாட்டார்னு? உங்களை முடிவு பண்ணுறதே மக்கள் தானே. முதல் தேர்தல் சந்திக்கிறாரு, அது சந்தித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம எப்படியே அவர் இவ்வளோதான் அவ்வளோதான்றதை இப்போ நானே நம்ம எங்கேயுமே இவ்வளோ எடுத்து சிஎம் ஆகிடுவார்னு சொல்ல, இவ்வளோ கீழே போயிடுவாருன்னுமே நம்ம சொல்ல. இருக்கிற கூட்டணிக்கு அவங்க நியாயமாக இருக்கிறதெல்லாம் சரி, அதுக்காக ஒருத்தரை தாழ்த்தி பேசுறதுன்னு உங்களை உயர்த்தி பேசிக்கோங்க. நாங்கள் இதை செஞ்சோன்னு சொல்லுங்கள். இன்னொருத்தருக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறதோ, நீங்கள் எதுக்குமே சரியில்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க? அவங்க உங்களுக்கு திருப்பி சொல்லலாம்ல, நீங்கள் வெங்க வயலுக்கு நீங்கள் நின்னீங்களா அவங்க மக்களுக்குன்னு கேள்வி கேட்டால் அவங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? கூட்டணி ஆட்சி சாத்தியமா சார் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாடு அரசியலுக்கு அது நல்லதா? ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்கள். மத்தியில் கூட்டாட்சி இருக்குது, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் கூட்டாட்சி இருக்குது, மகாராஷ்டிராவில் கூட்டாட்சி இருக்கு, பீகாரில் கூட்டாட்சி இருக்கு, எல்லாத்துலேயும் கூட்டாட்சி இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் நடப்பு அரசியல் குறித்து தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, விஜய் சிஎம் ஆக முடியுமா வரக்கூடிய தேர்தலில் அப்படின்ற போது அவர் சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. தாவேக்கால கட்டமைப்பே இல்லை, அதோட எம்ஜிஆரோட அவர் ஒப்பிடுறதே தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சிஎம் ஆகணும்னு ஆரம்பிச்சாரா, இல்லைன்னா இந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சியோட கூட்டணியாகவே இருக்கணும்னு ஆரம்பிச்சாரா தேவா? கண்டிப்பாக சிஎம் ஆகணுன்ற ஆசை இருக்கும். அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்கு அந்த கட்டமைப்பு இருந்துச்சா? இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், அதனால் இன்னொருத்தர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலான்றது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. இதே முடிவு திருமாவளவன் அவருக்கு சீட்ஸ் ஃபைனலைஸ் ஆகாமல் திமுகவோ அதிமுகவோ ரிஜெக்ட் பண்ணி வேறு ஆப்ஷனே இல்லை, டிவிக்கே தான் அவருக்கு ஆப்ஷனுன்னும் போது இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரா? முடியாது. புரியுதா? ஸோ இது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல அவங்கள அவர் ப்ரூவ் பண்ணட்டும். எலெக்ஷன் இருக்குது, நீங்கள் யார் முடிவு பண்ணுறது அவர் வருவார் வரமாட்டார்னு? உங்களை முடிவு பண்ணுறதே மக்கள் தானே. இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு லீடராக ஆக்குறதோ, அவருக்கு இன்னும் 4-5 எம்எல்ஏ வரணும்னு முடிவு பண்ணுறது மக்கள் தானே. மக்கள் முடிவு பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் அந்த கமெண்ட்டை நீங்கள் அது அவர் மேலே அவருக்கு கிரியேட் ஆகிற ஒரு மாசை உடைக்கிறதுக்கு நினைக்கிறதாவோ, இல்லை அவரை தாழ்த்தி பண்ணுறதாவோ அதான் நான் பார்க்குறேனே தவிர அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் தேர்தல் முடிகிற வரைக்கும், அதாவது ஃப்ரெஷராக நான் சொல்கிறேன், முதல் தேர்தல் சந்திக்கிறாரு, அது சந்தித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம எப்படியே அவர் இவ்வளோதான் அவ்வளோதான்றதை இப்போ நானே நம்ம எங்கேயுமே இவ்வளோ எடுத்து சிஎம் ஆகிடுவார்னு சொல்ல, இவ்வளோ கீழே போயிடுவாருன்னுமே நம்ம சொல்லலை. மக்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குன்றதை நம்ம பிரதிபலிக்கிறோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம கமெண்ட்ஸில் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க இதுன்றதை நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம பெருசாவோ இறக்கியோ நம்ம எந்த இடத்துலையுமே பேசலை. திருமாவளவன் மாதிரியான ஒரு லீடர் இந்த மாதிரியான கமெண்டை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இருக்கிற கூட்டணிக்கு அவங்க நியாயமாக இருக்கிறதெல்லாம் சரி, அதுக்காக ஒருத்தரை தாழ்த்தி பேசுறதுன்னு உங்களை உயர்த்தி பேசிக்கோங்க. நாங்கள் இதை செஞ்சோன்னு சொல்லுங்கள், நீங்கள் இந்த கட்சி ஆரம்பித்து உங்கள் சமுதாய மக்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சோன்னு சொல்லுங்கள், நான் பல விஷயங்களை முன்னுக்கு நின்று போராடி ஜெயிச்சு கொடுத்தேன்னு சொல்லுங்கள், ஸோ எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். இன்னொருத்தருக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறதோ, நீங்கள் எதுக்குமே சரியில்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுக்குறா? அவங்க உங்களுக்கு திருப்பி சொல்லலாம்ல, நீங்கள் வெங்க வயலுக்கு நீங்கள் நின்னீங்களா அவங்க மக்களுக்குன்னு கேள்வி கேட்டால் அவங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அதை தான் கேட்கலான்னு. ஏன்னா இந்த ஆட்சியில் தொடர்ந்து தலித் மக்கள் மீது ஒரு வன்முறை நிறைய இடத்துல கட்டமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள் அமைதி காக்குறாரு, அரசுக்கு எதிராக பேசவே மாட்டான்ற அந்த குற்றச்சாட்டு தேவா. இது எல்லா நேரங்கள்லையும் எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிற விஷயம். நான் தலித்து தாழ்த்தப்பட்டோன்னு சொல்ல, ஒரு கொலை ஒரு கொள்ளை இந்த மாதிரியான ஒரு சமுதாய இது நடக்கிற விஷயங்கள் எல்லா ஆட்சியிலையுமே நடக்கும். இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, எல்லா ஆட்சியிலையுமே எதிர்க்கிறவங்க எதிர்க்கணுன்றது தான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கணும்.
நீங்க உங்களுக்கு சார்பு அரசியல் கட்சி நடத்தும் போது நீங்க அதை எதிர்க்க மாட்டீங்க. இன்னொரு சார்பில் நடக்கும் போது அதை எதிர்ப்பீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கா? கோர் ஐடியாலஜியே விட்டு கொடுக்குற மாதிரில சார். விட்டு கொடுக்கறதுன்றது இல்லை, அது அதுல காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிடலாம். நீங்க அது காம்ப்ரமைஸ்ன்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொன்னா அது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ்னால் என்ன சார்னு கேள்வி கேட்க வேண்டாம். நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று புரியும். அந்த புரிதலை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம். நீங்கள் உங்கள் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸை உங்கள் தேவைக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. நான் இப்போ கேட்குறேன், திருமாவளவன் அவர்கள் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறாருன்னே வச்சுப்போமே, காம்ப்ரமைஸ் எத்தனை பேருக்காக பண்ணுறீங்க? ஒரு 50 எம்எல்ஏக்காக பண்ணுறீங்களா? உங்கள் சார்பு மக்களை உயர்த்தி நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லை, ஒரு 4-5 எம்எல்ஏக்கு ஒரு 2 எம்பிக்காக மட்டும்தான் பண்ணுறீங்க. அந்த 2 எம்பியில் ஒரு எம்பி நீங்கள் ஆயிடுறீங்க, இன்னொரு எம்பி யாரோ ஒருத்தர் அது திமுகவிலேயே நின்று ஜெயிச்சிடறாரு. இந்த வாட்டி தான் வந்து அவங்க சின்னத்திலே ஜெயிச்சிருக்காங்க கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் தானே. நான் காம்ப்ரமைஸ்ல எல்லாமே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ பண்ணுற நீங்கள் எப்படி ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை நோக்கி உருவாக்குறவங்களுக்கு வருவீங்க? நீங்களே ஒரு மேடைகளில் பேசியிருக்கீங்க, நான் ஆட்சி அதிகார பங்கு வேணும்னு கேட்டிருக்கோம், நம்மளுக்கு யார் கொடுக்குறாங்கன்றது நீங்கள் ஆழ்ந்த உங்கள் மக்கள் கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க. கொடுக்குறவருக்கு நீங்கள் ஆதரவே தெரிவிக்கல. முதல்ல அட்லீஸ்ட் வரவேற்கணும், ஆதரவு தெரிவிக்கிறது கூட விட்டுருங்க சார். ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சார், இந்த எலெக்ஷன்ல வந்து ஆட்சியில அதிகாரத்தில் பங்கே வேணான்னு சொல்லிட்டாங்க சார். விசிகா அதுதான் சொல்றேன், கிடைக்கிறத வேணான்றது எதுக்காக? இவங்கள டவுன் பண்றதுக்காக நீங்க அங்க உங்க மக்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்க. புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் திமுகலேயே தவிர வேற யாரும் சொல்ல முடியுது? அவருமே இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காரு? ஆராசா என்ன பொசிஷன்ல இருக்காரு? நீங்களும் செயலாளர் பதவியில தான் இருக்கு. ஆமா, நீங்க வன்மையா எதிர்க்கிற பிஜேபியில பிரசிடென்டாவே வச்சிருக்காங்க. எப்படி பிரசிடென்டாவே வச்சிருக்காங்க? நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க கூட்டணியில் இருக்க கட்சியில ஏதாவது ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, துரைமுருகன் அவருக்கு வயசாயிடுச்சு, துணைப்பொதுச் செயலாளர் இருக்கு, அந்த பதவியில கொடுப்பாங்களா? பிஜேபியில தமிழ்நாடுக்கு பிரசிடென்டாக தலைவராக கொடுத்துருக்காங்க. அப்ப தலித் நீங்க எதிர்க்கிற சனாதன தர்மம்னு மேடைக்கு பேசுற கட்சி கூட இது கொடுத்துருக்கு. அதைதான் கேட்கறாங்க. இப்ப ஆராசா வந்து ஒரு வந்து பொது தொகுதியில வந்து நிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியும் வருது. ஆனா அதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த மேடையில கூட ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கூட நம்ம பார்த்தோம் ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்களை நல்ல கேள்வி, ஆமா என்ன நிக்க சொன்னாங்கன்னா அந்த அம்மா வந்து நிஜமாவான்னு கேட்கும் போது அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. ரியாலிட்டி நீங்களே போக மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நம்ம அங்க போனா நம்மளை ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பொதுவான அரசியல்வாதியா தான் இருக்கணும். ஒரு சார்பான அரசியல்வாதியா இருந்தா எப்படி நம்மள வந்து எல்லாரும் அரவணைப்பாங்க? இப்ப எந்த கட்சியிலும் இல்லாத அந்த சனாதனம் திமுக அதிகமா இருக்குன்றீங்களா? திமுகலையும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க எடுத்துக்கிற இப்ப திருமாவளவன் கட்சி கிட்ட கூட இருக்குன்னு நான் சொல்வேன். நீங்க தேவைன்னும் போது ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்க, தேவையில்லைன்னா அது எதிர்க்கிறீங்கன்னா அதுவே சரி, சந்தர்ப்பவாத அரசியல் தானே சார். அப்படி அதை வச்சு நீங்க எப்படி டிவிக்கே டார்கெட் பண்ணுவீங்க? அதான் கேட்குறேன். தொடர்ந்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயோ தாவேக்காவையோ விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ப்ளஸ் பாயிண்டே இல்லையா, இல்லை அவர் கண்ணுக்கு தெரியலையா, இல்லை அவர் வந்து வேணும்னே பண்ணுறாரு? வேணுக்குனே இத்தனை நாள் பேசலையே அவர் பெருசா. சரி, அதவர்ஜனா இவர் கட்சியில இருந்து அவர் திமுக எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணும்போது அவர் தான் ஆக்சுவலாக பங்குன்னாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லையேன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப சிவியார் ஆனோன்னு கட்சியை விட்டு விளக்குற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ கூட ஒரு ஹார்டான இதில் எடுக்கலை, ஓகேவா? ஏன்னா திமுக சார்பு நிர்வாகிகளாக இவர் கொடுத்த ப்ரெஷரில் தான் அது நடந்தது. இல்லைன்னா இது அன்னைக்கே அது ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. இப்போ அந்த கொள்கை டிவிக்கே திருப்பி கொண்டு வராங்க. நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எடுக்கலை. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான கொள்கையில் வர்றீங்க, இதுக்கு என்னோட ஆதரவு, இதை வரவேற்கிறேன், ஆதரவு கூட தேவையில்ல, வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கூட்டணிக்காக பேசுங்க. யார் வேணாம் கேட்கிறேன், அட்லீஸ்ட் ஆதரவாச்சு தெரிவிங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். வரவேற்பு, ஆதரவுனா கட்சிக்கே ஆதரவுன்னு ஆயிடும். அதனால வரவேற்கிறேன்னு சொல்லிட்டா நீங்க போலாமே. ஆனா கூட்டணிக்கெல்லாம் நான் வரல, ஆனா உங்களுடைய கொள்கைக்கு நான் ஆதரவிக்கிறேன்னு சொல்லிட்டு வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லையே. அந்த தயக்கம் காம்ப்ரமைஸ் திமுகவோட காம்ப்ரமைஸ் அவ்வளவுதான், சிம்பிள். யாரு? ஆனா நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம், அவங்கவுங்க அரசியலுக்கான எதிர்காலத்துக்கு மட்டும்தான் அவங்கவுங்க வேலை செய்யறாங்களே தவிர, அதனால தான் சார் நம்ம நேற்று கொடுத்த இதுல கூட சொல்லியிருக்கோம், நீங்க இந்த மாதிரியான டிவிக்கு கொண்டு வந்திருக்கிறது அத்திப்பூ பூத்தா போல ஆன கொள்கை. இதை நீங்க இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கே போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். லாங் டேர்ம்ல இருக்கும். இன்னைக்கே கிடைக்கலன்னே வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலையாவது கிடைக்கும். நீங்க அதுக்கு முன்னெடுப்பே நடத்த மாட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்க உங்க காம்ப்ரமைஸுக்கு நீங்க அதெல்லாம் விட்டுருவீங்கன்னா அது எப்படி நடக்கும் சார்? அந்த வகையில பாக்குறப்போ காங்கிரஸ் செய்யறது வந்து ஓரளவுக்கு நல்ல அரசியல் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க ஆட்சியிலேயே அதுக்கெல்லாம் பங்கு கேட்கறாங்க.
அவங்கள வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பங்கு கேட்குறாங்க, சரி டிவிக்கே போகிறாங்க, இல்லை திமுகவை ஒத்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் தானே. சப்போஸ் திமுக ஒத்துக்கலன்னா, திமுக இன்னைக்கு வரைக்கும் அப்படி சொல்லலையே. இப்போ நேற்று கூட ஆர்எஸ் பாரதி முந்தா நேற்று நினைக்கிறேன், பங்கு எல்லாம் இல்லை, அவங்க எங்க கூட தான் டிராவல் பண்றாங்க. அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் வயது இருக்கல. அது எந்த விதத்துலப்பா சரியா படும்? ஓகே சார், நான் ஃபியூச்சர்ல கூட்டணி ஆட்சி சாத்தியமா சார் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாடு அரசியலுக்கு அது நல்லதா? ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க. மத்தியில கூட்டாட்சி இருக்கு, பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல கூட்டாட்சி இருக்கு, மகாராஷ்டிரால கூட்டாட்சி இருக்கு, பீகார்ல கூட்டாட்சி இருக்கு, எல்லாத்துலயும் கூட்டாட்சி இருக்கு. ஏன்னா 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. நீங்க 67க்கு முன்னாடி என்னப்பா நடந்துச்சு? சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் காங்கிரஸ் ரூல் பண்ணாங்க, தனி மெஜாரிட்டிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்க மெஜாரிட்டியில், அதுக்கான அமைப்பு இல்லாம போச்சு, அவ்வளவுதான். அப்போ இருந்த சந்தர்ப்பத்துல ஒரு சாணக்கியத்தனை கூட சொல்லலாம், நீங்க மத்திய ஆட்சியை பார்த்துக்கோங்க, நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நீங்க எங்களை தனியா விட்டுருங்க. ஆனா கூட்டு காங்கிரஸ் இல்லாம ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. பல தேர்தல்ல 91 தேர்தல் கூட அப்படித்தானே. ஆனா அவங்க மெஜாரிட்டி கிடைச்சோன்னா அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க கேட்கல, அவங்க காம்ப்ரமைஸ். ஏன்னா அந்த நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அன்சர்டினிட்டி இருந்துச்சு, இல்லைன்னா எல்லாரும் ஸ்ட்ராங்கா கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அந்த பாமகவும் ஆதரவு தெரிவிச்சாங்க திமுக 2006 நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ இப்படி இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து 70 சீட்டு கொடுக்குறாங்களா சார் தாவேகா? அப்புறம் இல்லாமல் 6 அமைச்சர், துணை முதல்வர். நல்ல ஆஃபரா இருக்கே சார். இதை வந்து அவங்க ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதா? இல்ல, ஆஃபர் நல்ல ஆஃபர் தான். நான் என்னுடைய இது வந்து 67, நம்ம 50லேருந்து 60 ஜாஸ்தி தான் நம்ம சொல்றோம். தொடர்ந்து இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 70 எக்ஸ்ட்ரா போடுறோம். ஏன் ஏற்றி விட்டுட்டா, சப்போஸ் காங்கிரஸ் டிவிக்கு கூட தான் போறாங்க, 70 சீட் கேட்குறாங்கன்னா, அந்த 70 சீட்டு வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் லட்டு மாதிரி. நீ நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி நடந்ததுன்னா சப்போஸ் அதிமுக வரிஞ்சு கட்டி அங்கதான் போய் நிற்பாங்க. ஓகே, நல்ல பாயிண்ட். அவங்க சின்னத்தை நிக்க வைப்பாங்க. ஆமா, கூட்டணிக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களே நிற்பாங்க. ஸோ அதை நீங்க கன்சால்டேட் பண்ணணுன்றது டிவிக்கே நம்மளுடைய கருத்தை அவங்க ஏத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம். நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. நம்ம 40லேருந்து 50 சீட்டே வந்து காங்கிரஸ்க்கு அதிகம் தான் நான் நினைக்கிறேன். அதிகம். அதுக்கு 60-70 கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது கொடுக்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக போற இடமும் இருக்கலாம். அதை தான் நான் கேட்க வரேன். இப்போ வந்து இப்போ ஒரு 50 இடம்னே வச்சுக்கோங்க சார், அங்கே வந்து காங்கிரஸும் தாவேகா கூட்டணியில் நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு பிரியும். அந்த பிரியிற பட்சத்தில் அது டிஎம்கேக்கு ஃபேவராக வருமா, ஏடிஎம்கேக்கு ஃபேவராக வருமா, யாருக்கு அதிகமாக இருக்கும்? அந்த தொகுதியை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சில இடத்துல திமுக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சில இடத்துல அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எனக்கு அதிமுகவுடைய ஓட்டு வந்து இந்த தேர்தலில் அதெல்லாம் பாதாளத்துக்கு போகும் தான் தோணுது. அது வந்து அரித்மெட்டிக்காக தப்பாகவும் இருக்கலாம், நம்ம கால்குலேஷன் பிரகாரம் இருக்குது. பட் அரித்மெட்டிக்கா லோ. முக்கியமான லீடர்ஸ்கள் யாருமே தேர்தலில் நிற்கல. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அப்படி தான் இருக்குது. முக்கியமான லீடர் யாரும் தேர்தலையும் நிற்கலை. நீங்கள் எல்லாரையும் அவாய்ட் பண்ணி எதை சாதிக்க போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது. சரி, நீங்கள் மாதம் ஒன்று க்ரௌட் பண்ணிட்டா கூட அந்த இடத்துல திமுக அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னமோ டிவிக்கே விசஸ் அதிமுக அலைன்ஸ் என்டிஏன்னு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதையும் இவங்க பண்ணலை, யூஸ் பண்ணலை. இன்னைக்கு வரைக்கும் தனியாக தான் இருக்காங்க. இப்போ சசிகலா அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்றாங்க, வேட்பாளர். திருப்பியும் அதே ஒரு பிரேக் இருக்குது, அதே ஒரு டேமேஜ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்த முடிவுக்கு வரோம். யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அப்போ நம்ம அந்த நம்பர்ஸ்குள்ளே வரலாம். இப்போ இருக்கிறது காங்கிரஸ் நிற்கிற இடத்துல 70 to 80% ஆப்போனண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அவங்க 5 சீட்டு 10 சீட்டு ஜெயிச்சு சப்போஸ் டிவிக்கு ஏதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் வர வாய்ப்போ கூட்டாட்சிக்கான ஒரு இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அதுக்கு பிள்ளையார் சுழி போகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ தாவேக்கால அந்த விருப்ப மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க சார். பனையூர் அலுவலகம் பற்றி நம்ம பேசியே ஆகணும். எங்கன்னா அது சென்னையை தாண்டி ஒரு அவுட்ஸ்கட்டில் இருக்குது. அது நல்லதா சார்? அது உண்மையாலே இவ்வளோ ஒரு வளர்ந்து வர கட்சி ஒரு சென்னைக்கு மத்தியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் வெளியே இருக்கே சார், நல்லதா சார்? ஸோ அதை வெளியே இருக்கிறது உள்ளே இருக்கிறதுன்றது விட்டுடலாம்ப்பா. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து மவுண்ட் ரோட்டில் அறிவாலயம் கொஞ்சம் வெளியே தான் கணக்கு, அது டி நகர் கொஞ்சம் வெளியே தான் இருக்கும், சென்ட்ரல்ன்றது இருக்கும். பட் என்னன்னா நாளைக்கு அறிவாலயமே நம்ம மகாபலிபுரத்துக்கு போகுதுன்றாங்க, அது வரும்போது பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறது தான், அதுதான் பிரச்சனை, ஒரு நெகட்டிவிட்டி. அதுக்கு இப்போ இவங்க சொல்யூஷன்ஸ் இப்போ அது கூட ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த பேட்டர்னில் போகிறதே பெட்டர். ஏன்னா விருப்ப மனு வாங்க போன இடத்துல அங்கே இருக்க குடியிருப்பு வாசிகளுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். பிரச்சனை கொடுக்கல தேவா. அங்கே வந்து பார்க்கிங்
இஷ்யூ. இது இப்போ Issue எனக்கு தானே சார் விடுறதுக்கு இடமே இல்லைன்னா யார் வீட்டு கேட்டு முன்னாடியே விட்டுட்டு போயிடுவேன். அது ஏன் கேட்குறேன்னா தாவேக்காக்கு அகைன்ஸ்டாக தானே திரும்ப இந்த மாதிரி பண்ணுறது. சரி, அது அந்த 10 தெருக்கு நடக்கும். என்னது 10 தெரு. நீங்க எங்க பாதிக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல நடக்கும். எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுறது இல்லைல்ல. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல வந்து அறிவாலயத்தில் மீட்டிங் நடக்கும் போது எல்லா வண்டியும் நிற்கும்னா மவுண்ட் ரோட் டிராஃபிக் 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நிற்கும். சிஎம் பர்த்டேக்கு கிட்டத்தட்ட ஜெமினி பிரிட்ஜ் மவுண்ட் ரோட்லேருந்து டிராஃபிக் ஆகும். அப்புறம் செரட் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆகும். இவங்க இருக்கும்போது போயஸ் கார்டன் ஏரியாவில் இருக்கும்போது அவங்க போர் விட்டு ஆகும். இது நேச்சுரல் தானே, இயல்பு தானே. போயஸ் கார்டன் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குல்ல. அங்கே இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, பட் அங்கே வீடுகள்லாம் பெருசு. அதே மாதிரியான இதுதான் பனையூருமா இருந்தாலுமே எல்லாரும் இந்த வீட்டுக்கிட்ட நிற்கிறது. சரி, அவங்க பனையூர் ஈசிஆரில் இருக்க 90% ஆஃப் பீப்புள் என்னென்னா ஒரு சைலண்ட்டான இதுலேயும் ரொம்ப ஒரு டிராஃபிக் இல்லாமல் வாழணுன்றதுக்கு தான் அவ்வளோ தூரத்துக்கே போகிறாங்க. ஸோ அங்கே அது நடக்கும் போது அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அது அவங்க நிர்வாகத்துக்கு தெரிய வந்தனா அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுத்தா அதை மாற்றிக்கலாம். கட்சி அலுவலகம் இங்கே வைங்க அங்கே வைங்கன்றதுக்கெல்லாம் நம்ம ஆள் இல்லைப்பா. நம்ம ஆள் இல்லை. என்ன ஒரு சஜஷன் நான் கேட்குறேன், தலைவருக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை முடிவு பண்ணுவாங்க. இப்போ போயஸ் கார்டன் பக்கத்தில் அவிஷன் முகசாலை அதிமுக உடையது, கோபாலாபுரம் பக்கத்துல அறிவாங்க. அதனால அது பக்கத்துல இருக்கு. இப்போதைக்கு அவங்களுடைய கம்ஃபர்டபுள் தான் அவங்க பார்க்க முடியும். அதை மக்களை பாதிக்காத மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா சரி. ஏன்னா இதை நிறைய பேர் இப்போ விமர்சிக்கிறாங்க சார். எங்கேயோ வெளியில வச்சிருக்கீங்க. நிறைய பேர்லாம் இல்லப்பா. சரி, அதான் சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் விமர்சிக்கிற மாதிரி தான் வேண்டாம் வெறுப்பா இருக்கிறவங்க எல்லாத்தையும் தான் விமர்சிப்பான். ஓகேவா? இல்லைன்னா அது விமர்சனமாகவே இருக்க போறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணணும், இப்போ நீங்க டிராஃபிக்காக அந்த இடத்துல வைக்கணும்னா ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் இங்கே தான் வைக்கணும். அப்போ இவங்க வர்றதுனால டிராஃபிக்காக தான் செய்யும். அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் தான். இன்னைக்கு பார்க்கிங் அந்த இடத்துல வராங்களா, இந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சா நீங்க இங்கெல்லாம் விட்டுட்டு இங்கிருந்து நடந்து போகணும், உள்ளூர் வாசிகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்க போறாங்க. இதனால கட்சிக்கு அந்த கெட்ட பேருன்றதெல்லாம் கிடையாதுன்றீங்க. அப்படியே வந்தாலும் அந்த 4 தெருக்கு வரும்பா. அது அது பெருசாலாம் ஒன்றும் கண்டுக்கிற விஷயமா மறக்க தேர்தலுக்குள்ள அவங்களே மறந்துடுவாங்க. இப்ப உள்ளூர் மக்களே எதிர்க்கிறவங்களே நாளைக்கு ஓட்டு கூட போடலாம். அதை நம்ம பெருசா எடுத்து இதெல்லாம் வாதத்துக்கு நீ கேள்வி கேட்கறதும் நான் பதில் சொல்றதுமே எனக்கு கிண்டலா தான் தெரியுது. அரசியல் ஆக்குறாங்கன்றதுனால நம்ம இதை பேச வேண்டியதா இருக்கு. ஓகே சார், நம்ம தாவேக்கா சார்ந்த பல்வேறு அரசியல் இன்னைக்கு நம்ம பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.